எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேச்சிங் ரிலே. லேச்சிங் ரிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லோடு இருக்குது அப்படின்னா அது ஒன் பை ஒன்னாக ஆன் பண்ணும். அதை ஒன்று ஆனில் இருக்கும்போது இன்னும் ஆஃபில் இருக்கும், இன்னொன்று ஆனில் இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு ஆன் ஆனது ஆஃபில் இருக்கும். ஸோ இது சைமல்டேனியஸ்ல அது வந்து ஒரு மெமரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் லோடு ஆனில் இருந்துச்சுன்னா செகண்ட் லோடு ஆஃபில் இருக்கும். செகண்ட் டைம் ஆன் பண்ணும்போது செகண்ட் லோடு ஆன் ஆகணும், ஃபஸ்ட் லோடு ஆஃபில் இருக்கணும். அது லோடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிஷின் எடுத்துங்களேன். ஒரு 2 மிஷினை மட்டும் இருக்குது, ஒரு லோடு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போக போக உங்களுக்கு புரியும். ஸோ இதோட சின்ன ஒரு கனெக்ஷன் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட வந்து ஒரு லோடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு விண்டிங் மில்லு ஒரு மிஷின் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மிஷின் வந்து ரன் ஆகுது. ஆனால் அந்த மிஷினுக்கு வந்து நம்மள்ட்ட 2 மோட்டர் இருக்குது. ஸோ எதுக்காக 2 மோட்டர் வச்சுக்கோன்னா நம்ம வந்து அந்த மிஷின் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரன் பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். 24 ஹவர்ஸ் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ரன் பண்ணுறோம், அதாவது வந்து இன்றைக்கி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு மிஷின் ரன் ஆகணும். ஸோ நாளைக்கு நம்ம ரன் பண்ணும்போது அந்த எந்த மிஷின் ரன் பண்ணுமோ அது ரன் ஆகக்கூடாது. அது கூட கனெக்ட் பண்ணிக்க செகண்ட் மிஷின். அதாவது வந்து இப்போ ஒரே ஒரு மிஷினு, அதோட பர்பஸ் வந்து என்னென்னா 2 மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லோடு தான் ரன் ஆகுது. ஆனால் அந்த 2 மோட்டர் ஒரு டைமில் ரன் ஆகாது, ஒரு மோட்டர் தான் ரன் ஆகும். ஸோ அந்த ஒரு மோட்டர் வந்து இன்றைக்கி ரன் ஆனிச்சுன்னா நாளைக்கு வந்து செகண்ட் மோட்டர் தான் ரன் ஆகணும். நம்ம அந்த ஃபஸ்ட் மோட்டர் நேற்று யூஸ் பண்ண மோட்டர் யூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஏன்னா வந்து ஷேரிங் வந்து ஒரு ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 2 மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பர்பஸில் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மோட்டர் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த செகண்ட் டே வந்து செகண்ட் மோட்டர் ரன் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இந்த லேச்சிங் ரிலே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மோட்டர் வந்து இன்றைக்கி எந்த மோட்டர் என்னச்சு, ஓகே மோட்டர் 1 ஸோ நாளைக்கு வந்து நம்ம திரும்ப ஆன் பண்ணும்போது மோட்டர் 2 ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் இந்த லேச்சிங் ரிலே மூலயமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் போய் நம்ம ஆன் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு மோட்டர் ரன் ஆகும் திரும்பவும். ஸோ அதேமாதிரி அடுத்த நாள் போகும்போது செகண்ட் மோட்டர் ரன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த லேச்சிங் ரிலே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, மெமரைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஸோ அது வந்து அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இன்றைக்கி வந்து இது ரன் ஆகும், நாளைக்கு வந்து அது ரன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். ஸோ இந்த லேச்சிங் ரிலே வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரெஷரைஸ்டு ஏரியாலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் ரன் பண்ணுறதுக்கும் இந்த லேச்சிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அந்த நியூட்ரல் டெர்மினல் கொடுக்க போகிறோம். ஸோ லேச்சிங் ரிலேல பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், A1 A2 அப்படிங்கிறது. ஸோ காயில் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே இப்போ A1 கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 and 4, அதாவது வந்து நம்ம என்ன லோட ரன் பண்ண போகிறோமோ, அதாவது 2 இது ரன் பண்ணுறோம்னா 2 நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே கான்ட்ராக்ட் கொடுக்கறது பதிலாக 2 லேம்ப் கொடுத்துருக்கேன். அந்த 2 லேம்ப் ரன் ஆகிறது பொறுத்து நம்ம அது வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த லேம்ப் கொடுக்குற இடத்துல நீங்கள் 2 கான்ட்ராக்டர் போட்டு அந்த 2 கான்ட்ராக்டருக்கு வந்து என்ன அடுத்ததாக ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கண்ட்ரோலில் அந்த ஃபர்தராக இது பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே 2 4 அப்படிங்கிற 2 டெர்மினல் கொடுக்க போகிறோம். 2 4 லூப் பண்ணிடுறோம் ஃபேஸ் அப்ல இருக்கனால. ஸோ மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம ஒரே ஒரு லோடு வச்சுருக்கோம், அந்த லோடுக்கு வந்து 2 மிஷின் வச்சுருக்கோம். அந்த 2 மிஷினை வந்துட்டு சேம் டைமில் ரன் பண்ணக்கூடாது. ஒரு மிஷின் ரன் ஆகும், இன்னொரு மிஷின் ஆஃபில் இருக்கும். ஸோ அந்த மிஷின் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் ரன் அந்த மிஷின் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அடுத்த மிஷின் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த லேச்சிங் ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம அந்த மிஷின் எப்போ ரன் ஆகுது எப்போ ரன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராட்டனம் இந்த மாதிரி இதெல்லாம் கூட இந்த மாதிரி சிஸ்டம் தான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபார் நம்ம அந்த எஜுகேஷன்லாம் போகிறோம், அங்கெல்லாம் வந்து அந்த மிஷின் வச்சு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் திரும்ப அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மோட்டர் ரன் ஆகும்போது செகண்ட் மோட்டர் ரன் ஆகிறது யூஸ் பண்ணலாம். ஸோ சில இடங்கள்லாம் அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிஷினரிஸில் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மோட்டர், அதாவது வந்து ஸ்டாண்ட் பை அந்த டியூட்டி மோட்டர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சில இடங்கள்லாம் வந்து ஒரு சில மிஷின் வந்து ஆஃபே ஆகக்கூடாது. அந்த மிஷின் வந்து எப்போவுமே 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்கணும். அங்கே 24 ஹவர்ஸ் டைமர் யூஸ் பண்ணி நம்மளால் மாற்ற முடியும். இல்லை அந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த லேச்சிங் ரிலே போட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் ரன் ஆன மிஷின் போல் செகண்ட் ஹேண்ட் மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் 24 டேவும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணுவோம், திரும்ப ஆன் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது ஸோ எந்த மிஷின் ரன் ஆச்சோ அந்த மிஷின் ரன் ஆகாமல் நெக்ஸ்ட் மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மில்லு, ஸோ அந்த மாதிரி காட்டன் இண்டஸ்ட்ரீஸு, நெக்ஸ்ட் நிறைய இண்டஸ்ட்ரிலாம் வந்து 24 ஹவர்ஸ் மிஷின் ரன் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் 2 மிஷின் போட்டிருப்பாங்க ஒரு லோடுக்கு. ஸோ அங்கே வந்து இந்த லேச்சிங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் மிஷின் ரன் ஆனிச்சு அப்படின்னா செகண்ட் டே, அதாவது வந்து நெக்ஸ்ட் நீ ஆன் பண்ணும்போது செகண்ட் மிஷின் ரன் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த லேச்சிங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறையா பிராண்ட்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏபிபியில் இருக்குது, ஸ்னைடரில் இருக்குது, ஸோ ஹேகரில் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு சேம் கேட்டகரி, சேமாக தான் இருக்கும். இதோட டயக்ராமு இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இப்போ நான் கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது
ஸோ ஃபஸ்ட்டு க்ரீனு, நெக்ஸ்ட்டு ரெட்டு. ஸோ திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெட் ஆன் ஆகும். ஸோ சைமல்டேனியஸாக அது மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இந்த டைம் இந்த மிஷின் ஆன் பண்ணணும், அந்த டைமில் இந்த மிஷின் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக மிஷினை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதாவது மோட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மோட்டர்லேருந்து அடுத்த மோட்டர் இந்த மோட்டர்னு சொல்லிட்டு இதான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு லேட்சிங் ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். பாருங்கள் நல்லா இந்த இது நாப் மேலேயும் கீழே மூவ் ஆகிறத பற்றி உங்களுக்கு தெரியுது. ஸோ அது எந்த பாயிண்டில் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ செகண்ட் மிஷின் இப்போ ரன் ஆகணும், நெக்ஸ்ட்டு அது எந்த இடத்துல இருக்கோ அந்த மிஷின் தான் அடுத்து ரன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். தேங்க்யூ கைஸ்.